கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த புத்தாண்டிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இயேசுவின் திருப்பெயரிலே த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். காலைக்கு காலை புதிய இரக்கங்களினாலும் கிருபைகளினாலும் எங்களை முடிசூட்டி பாதுகாக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான புத்தாண்டுக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகின்றோம். 2024ஆம் ஆண்டை ஆசீர்வாதமாய் தந்து 12 மாதங்களும் ஆண்டவரை எங்களை பாதுகாத்து கண்ணின் மணி போல ஆண்டவரை வழிநடத்தி, ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல ஆண்டவரை எங்களை இடுப்பின் மேலும் தோளின் மேலும் சுமந்து வந்து இந்த புதிய வருஷத்தில் சேர்த்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் உம்முடைய இறை ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்களை காத்திரணும். இந்த நாளின் இறை செய்தியை கர்த்தர் ஆசீர்வதியும். பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதியும். கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். இடையினுடைய இணைந்து ஊழியத்தில் இருக்கிற அந்த சாரியும் சங்க சாரியும் எடுத்து பயன்படுத்தும். துதியகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாய் 189வது பாடலாகிய நன்று பரிபூர்ணனே ஒன்றி உறவே எமையே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடும். 189. நன்று பரிபூரணனே ஒன்றியுறவே எமையே, நன்று பரிபூரணனே ஒன்றியுறவே எமையே, இன்று வரை காத்தளித்த தேவா ஏனோம் தர்காவா, இன்று வரை காத்தளித்த தேவா, ஜீவ வழி தான் கடந்தே பாவ வழியே தொடர்ந்தே, ஜீவ வழி தான் கடந்தே பாவ வழியே தொடர்ந்தே, மேவி அழியாதமை கண்பாராய் மீண்டேமை சேராய், மேவி அழியாதமை கண்பாராய், ஜோதிமயமான வேதா நீதி வழுவாத நாதா, ஜோதிமயமான வேதா நீதி வழுவாத நாதா, ஆதி முதலான சத்ய போதா அருள் பிரசாதா, ஆதி முதலான சத்ய போதா, சுத்த பரலோக வாசா பக்தருபகாரநேசா, சுத்த பரலோக வாசா பக்தருபகாரநேசா, முத்தலமும் வாழ்த்தும் மகராஜா, மூவா பிரகாசா, முத்தலமும் வாழ்த்தும் மகராஜா, இந்த நவ ஆண்டில் ஞான சிந்தை தரவே அன்பான இந்த நவ ஆண்டு
ஆண்டில் ஞான சிந்தை தரவே அன்பான எந்தை பரனே அருள் செய்தாளாய். எம் வேண்டல் கேளாய் என்னை பரனே அருள் செய்தாளாய். நன்று பரிபூரணனே ஒன்றியுறவேயமையே. நன்று பரிபூரணனே ஒன்றியுறவேயமையே. இன்று வரை காத்தளித்த தேவா ஏனோம் தர்காவா. இன்று வரை காத்தளித்த தேவா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். மீண்டுமாக இயேசுவின் திரு பெயரிலே உங்களுக்கு இனிய ஆசீர்வாதமான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை இந்த ஊழியத்தின் சார்பாய் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலும் நாம் ஒரு வாக்குத்தத்த வசனத்தோடு இந்த தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். அது ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 41:10. அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன். உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் இந்த புதிய வருஷத்தில் நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கக்கூடியதாய் இருக்கிறது. இந்த ஏசாயா 41 அதிகாரம் ஏறக்குறைய எசேக்கியா ராஜா யூதாவில் ஆண்ட போது எழுதப்பட்டதாய் நாம் பார்க்கிறோம். பொதுவாக ஏசாயாவை 3 பிரிவாய் நாம் பிரிப்போம். 1-39 அதிகாரம் சிறையிருப்புக்கு முன்பு, 40-55 சிறையிருப்பில், 56-66 சிறையிருப்புகளுக்கு திரும்பி வரப்போகுது. இப்போ இந்த பகுதி சிறையிருப்பில் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஆறுதல் மொழியை அவங்களுக்கு சொல்கிறார், தைரியத்தை கொடுக்குறார். இப்போ இந்த புதிய வருஷத்துலையும் கூட ஆண்டவர் நமக்கு ஒரு உத்வேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாகவே இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. இப்போது 727 இருந்து 698 BC வரையில் இந்த காலகட்டம் என்று சொல்லப்படுகிறது. அசீரியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, பல நாடுகளை கைப்பற்றுகிறார்கள். இஸ்ரவேலுடைய வட பகுதியும் கைப்பற்றி இருக்கிறாங்க. இதனால் யூதாவுக்கு ஒரு பயம், நம்மையும் பிடித்து விடுவார்கள். யூதா தென்பகுதி. இப்போது அசிரியர்கள் அவங்கள என்ன பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க, நான் உங்களை படம் எடுத்துருவோம் அப்படி அப்படின்னு. அப்போது மக்களுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய பயமும் ஒரு பிரச்சனையும் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த ஏசாயா 41-48 நாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய பகுதியாகவே பார்க்குறோம். இதில் அசிரியர்கள் இஸ்ரவேல் மக்களை த்ரெட்டன் பண்ணுறத, மிரட்டுறத நம்ம பார்க்குறோம். ஆனாலும் கடவுள் மீட்டு புது வாழ்வை தருவேன் என்று சொல்கிறாரு. அவங்களுக்கு கம்ஃபர்ட் அண்ட் ஹோப்பை கொடுக்குறார். த சாப்டர் ஆஃபர்ஸ் கம்ஃபர்ட் அண்ட் ஹோப் பீப்புள் ஆஃப் யூதா. இந்த மக்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கின்ற ஒரு ஒரு வார்த்தையாகவே இது பார்க்குறோம். நம்ம கடவுளுடைய ப்ரெசன்ஸ் அண்ட் பவர், ப்ராமிஸ், இந்த 3 ரொம்ப முக்கியம். கடவுளுடைய ப்ரெசன்ஸ், கடவுளுடைய பவர், கடவுளுடைய ப்ராமிஸ், கடவுளுடைய உடனிருப்பு, கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய வாக்குத்தத்தம். இது 3மே முக்கியமானதாக பார்க்குறோம். முக்கியமாக இதில் கடவுளை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்ற ஒரு அழைப்பு இருக்கிறது. இந்த மோனோதீசம் என்று சொல்லுவார்கள். மோனோ என்று சொன்னால் ஒரே கடவுள். நாம் இஸ்லாமியர்கள், யூதர்கள் எல்லாம் ஒரே கடவுளை வணங்கி கொண்டிருக்கோம். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் 3 கடவுளை வணங்குகிறாங்க என்ற தவறான ஒரு போதனை இருக்கிறது. அது தவறு. கடவுளை தான் நம்ம பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று அப்படி பணி நிமித்தமாய் நம்ம பிரிக்கிறோமே தவிர மற்றபடி அவங்க சேர்ந்து தான் இருக்கிறாங்க. அதாவது ஒரே கடவுளாக தான் இருக்கிறாங்க. அதில் எந்த
மாற்று கருத்துமே இல்லை. இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம்னா ஏசாயா இந்த நாட்களிலே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அது யாருடைய காலத்தில்னா எசேக்கியா அரசன், யூதாவுடைய அரசனாக இருக்கிறான். அவன் பயந்து இருக்கிற போது இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். அதே போல இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாரசீக மன்னன் கோரேஸ் என்ற மன்னனை வைத்து ஆண்டவர் பாபிலோனிலிருந்து இவங்களுக்கு விடுதலை தருகின்ற ஒரு சூழ்நிலையும் நம்ம பார்க்கின்றோம். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாகவே இந்த 41ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம பார்க்கின்றதா இருக்கிறோம். இப்போ இங்கே நமக்கு என்ன அஷூரன்ஸை கொடுக்குறாரு அப்படின்னா, ஃபியர் நாட் ஃபார் ஐ எம் வித் யூ, பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். த ப்ராமிஸ் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ், கடவுளுடைய உடன் இருப்பின் வாக்கு தத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிற இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அப்போ கடவுளுடைய இந்த உடன் இருப்பு நமக்கு என்ன கொடுக்கிறதுனா ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்குது. அல்லேலூயா. எப்பவுமே வீட்டில் அப்பா அம்மா இருந்தால் நமக்கு அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தான். அப்பா வீட்டில் இருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லையா? அப்பா கூட இருக்கலாம், விளையாடலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அவரோடு கூட இருக்கலாம். அப்போது ஒரு சாதாரண உலக பிரகாரமான தாய் தந்தையர்கள் நம்மோடு கூட நேரத்தை செலவிடுகிற போது நாம் அதை பெரிய மகிழ்ச்சியாக எண்ணுகிறோம். ஆனால் தந்தையாகிய கடவுள் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய உடன் இருப்பு இல்லையா, த பிரசன்ஸ், த பவர், த ப்ராமிஸ், இந்த மூன்றுமே நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாதமாய் வருகிறது. அதனால தான் ஜெபத்தில் சொன்னேன், அவர் ஒரு தந்தையை போல தோளின் மேலே சுமக்கிறார். பழைய காலத்துலலாம் ரொம்ப தூரம் நடந்து போனால் குழந்தைங்களை பெற்றோர்கள் தோளின் மேலே சுமப்பாங்க, கழுத்து மேலே வச்சுன்னு தோல் மேலே சுமந்துன்னு போவாங்க இல்லையா? பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இடுப்பில் வச்சுன்னு சுமப்பாங்க. அதுபோல கடவுள் நம்மை பத்திரமாக மீட்டு தோளின் மேலும் இடுப்பின் மேலே சுமந்து வந்து இந்த புதிய ஆண்டில் நம்மளை வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த புதிய ஆண்டு எப்படி நமக்கு இருக்குன்னு தெரியாது. ஆபத்து இருக்குமா, விபத்துகள் நடக்குமா, நாசம் மோசம் வருமா, அல்லது கொரோனா போல பெரிய பெரிய பிரச்சனைகள் வருமா தெரியாது, இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் எது நடந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் என்னை கரம் பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற சத்தியத்தை மாத்திரம் என் தேவனுடைய பிள்ளைகளே மறந்துடாது. அதான் எங்க சொல்றார் இல்லையா, காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் இன் த டைம்ஸ் ஆஃப் ஃபியர் அண்ட் அன்சர்டனிட்டி. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்றதுனால கடவுளுடைய உடனிருப்பு, அவருடைய ஆறுதல் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது, பயத்தை நீக்குகிறது இல்லையா. The promise of God's strength and help, அவருடைய வாக்கு தத்தம் நமக்கு என்ன கொடுக்குதா, சக்தியையும் உதவியையும் பலத்தையும் கொடுக்கிறது. அதே நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட அழைப்பை பெற்றிருக்கிறோம். The call to trust and not to fear, நம்பிக்கை வைக்க அழைப்பு தருகிறாரே தவிர பயப்படுவதற்கான அழைப்பு இல்லை. அது ரொம்ப முக்கியமா இப்போ முதல்ல பயத்தை பற்றி சொல்றார். the reality of fear இல்லையா. இன்னைக்கு உலகத்துல பயப்படாதவர்கள் யாருமே இல்லை. எல்லாரும் எல்லாத்துக்கும் பயப்படுறாங்க. பாம்பை பார்த்தா பயப்படுறான், தேளை பார்த்தா பயப்படுறான், விபத்தை பார்த்தா பயப்படுறான், மழை அதிகமாக வந்தால் பயப்படுறான் இல்லையா, மழை வரலனா பயப்படுறான், எல்லாத்துக்கும் மனுஷன் பயப்படுறான். இப்போ நம்ம பயப்படாத ஒரு விஷயமும் இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு பயப்படாது. இந்த பயப்படாத என்ற வார்த்தை நம்முடைய திருமறையில 365 முறை பதிவு செய்யப்பட்டது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆண்டவர் பார்த்து மகனே மகளே பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ரொம்ப அழகான வார்த்தை. த யூனிவர்சல் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபியர். உலக அளவில் மக்கள் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் பயந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது இல்லையா. அரசியலில் மாற்றம் என்ன வருமோ, இயற்கை பூகோளங்கள் என்ன நடக்குமோ, நேற்று கூட கள்ளக்குறிச்சியில் ஏதோ ஒரு இடத்துல பூமி அதிர்ச்சி வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியல இல்லையா. அதுக்காக பயந்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை உலக அளவில் எல்லாருமே நம்ம பயந்து கொண்டு தான் இருக்கோம். அதே போல பயம் பல்வேறு நிலைகளில் நம்மை ஆட்கொள்ளுகிறது. அது நமக்கு பலவீனத்தை பயம் நமக்கு பலத்தை தர்றதில்ல, நம்முடைய பலத்தை எல்லாம் குறைக்குது. நம்முடைய பலத்தை குறைத்து விடுகிறது இல்லையா. அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பயம் வர்றதுனால நாம பின்தங்கி விடுகிற நிலைமைகளிலே இருக்கின்றோம். தான் பயம் சைக்காலஜிக்கலா நம்மளை ஒரு பலவீனப்படுத்துகின்ற ஒரு காரியமா இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, the promise of God's presence, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உடன் இருப்பு இல்லையா. அந்த 3 வார்த்தை பிரசன்ஸ்,
பவர், பிராமிஸ், கடவுளுடைய உடனிருப்பு, கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய வாக்குத்தத்தம் நம்மோடு கூட இருக்கிறது. இப்போ காட்ஸ் ப்ராமிஸ் டு பி வித் அஸ் அண்ட் நாட் forsake us. நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களை கைவிடவே மாட்டேன். அதான் சொல்ல, அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன், அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே நான் உன் கடவுள், கலங்காதே நான் உன் கடவுள். நான் உன்னுடைய கடவுளா இருக்கிறேன்பா. இஸ்ரவேல் மக்களோடு ஆண்டவர் செய்த உடன்படிக்கையே அவர் எப்பவுமே மீறதே இல்லை. அவர் சரியாவே இருக்கிறார். நாம் தான் மீறி கொண்டு இருக்கிறோம். நாம் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போகிறோம், அவரை மறந்து போகிறோம், அவருக்கு துரோகம் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய அன்பிலே எப்பொழுதும் நிலைத்திருக்க நம்மளை நேசித்து கொண்டே இருக்கிறார். அதான் சொல்றார், காட்ஸ் ப்ராமிஸ் டு பி வித் us, not for the comfort and strength that comes from God's presence. கடவுளுடைய உடன் இருப்புனால நமக்கு ஆறுதலும் ஸ்ட்ரென்த்தும் வருது, பலமும் வருது. அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்மளை பலப்படுத்துகிறார். இல்லை, மூன்றாவது, காட்ஸ் பிரசன்ஸ் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட். பாருங்க, மோசையோடு இருந்த கடவுள் வனாந்தரத்தில் எவ்வளோ பெரிய ஆபத்துகள், பிரச்சனைகள்லாம் சந்திச்சாங்க. பகலில் மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பத்தால அவங்களை மூடி பராமரித்து கொண்ட தேவன் நம்முடைய தேவன். மேன் நம்மையும் பாதுகாப்பார். அதே போல தாவீதோடு கூட இருந்தவர், காட்டில் ஆடுகளை மேய்க்கிற போது புலி, சிங்கம், கரடி எல்லாம் வரும்போது எல்லாத்தையும் அவர் போராடுறார், கோலியாத்தை வெல்றார், பெரிய 9 அடி உள்ள மனிதனை வென்று விடுகிறார். தானியேல் சிங்கக்கேபில போடும்போது அவன் ஜபித்து கொண்டிருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நீங்க சிங்கக்கேபில இருக்கிறீங்களா, எரிகிற அக்னி சூளையில இருக்கிறீங்களா, காடுகளில் இருக்கிறீங்களா, எந்த இடத்துல இருந்தாலும் சரி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்ஸ் நம்ம கூடவே இருக்கிறது. மூணாவது, த கால் டு ட்ரஸ்ட், கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படிய அழைப்பு. த கால் டு ட்ரஸ்ட் இன் காட்ஸ் ப்ராமிஸ் அண்ட் பிரசன்ஸ், கடவுளுடைய வாக்கு தத்தத்தையும் அவருடைய உடன் இருப்பையும் நாம் நம்பும்படியான ஒரு அழைப்பு. அதை நம்பணும். கடவுள் என்னோட இருக்கிறார், அது எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி இருப்பார் அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம கூடவே அவர் இருக்கிறாருன்னா இருக்கிறார், அவ்வளவுதான். எப்படி அம்மா அப்பா நம்ம இருக்கிறாங்களோ அது போல அவர் நம்ம கூடவே இருக்கிறார். அதனால்தான் கடவுள் நம்மோடு இல்லையா, அதான் சொல்றார், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன் இல்லையா, ஐ வில் ஹெல்ப் யூ, நான் உனக்கு எல்லா உதவியும் செய்வேன், நான் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். இவ்வளவு அழகா சொல்றார் பார். அதனால நாம் எதுக்கும் பயப்பட தேவை. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் இன் டைம்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி. என்ன நடக்க போதே தெரியாத ஒரு நேரத்தில் கடவுளை நம்பி நாம் வாழும்போது கடவுள் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருகிறார். பாருங்க, யாரெல்லாம் விசுவாசித்தாங்க ஆசீர்வாதத்தை பெற்றாங்க. ஆபிரகாம் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது. யோசேப்பு நம்பினான், சிறையில் இருந்தான், கடவுள் அவனை விடுவித்து எகிப்தின் அதிபதியாய் மாத்தினாரு. எஸ்தர் நம்பினாங்க, அவங்களுடைய தேசத்தை ஆண்டவர் யூதர்களை காப்பாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் விசுவாசத்தோடு இந்த காரியங்களை செய்கிற போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். குறிப்பா இந்த புதிய வருஷத்துல கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் கடவுள் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் அவருடைய கரத்தை பிடிக்கல, அவர் நம்மளை பிடிக்கிறார் இல்லையா. அதனால எதை குறித்தும் நாம் கவலைப்படாமல் தைரியமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் விசுவாசத்தோடு வாழ தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாக எங்கள் நல்ல கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, தேவர்களுக்கெல்லாம் தேவனே இருக்கிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான காலை நேரத்தில் புத்தாண்டை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்த நேற்று தினத்தில் ஆலயத்தில் வந்து நம்முடைய வசனத்தை கேட்டு திருவிருந்தில் பங்கு பெற்றோம். இந்த புதிய நாளையும் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிற இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அன்சர்டனிட்டி என்று சொல்லுகிறார். எது நடக்க போதோ எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரிந்த கடவுள் எங்களோடு கூட இருக்கு. உங்களுடைய வல்லமை, உங்களுடைய வாக்குத்தத்தம், உங்களுடைய உடனிருப்பு எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். எங்கள் குடும்பங்களையும், எங்கள் திருச்சபைகளையும், இப்படி சமுதாயத்தையும், இப்படி இந்திய தேசத்தையும், இப்படி தமிழ்நாட்டையும், உலக நாடு மக்களையும் ஆண்டவரே நீர் கரம் பிடித்து வழி நடத்தும். ஆபத்துகள், விபத்துகள், நாசம், மோசம், வியாதி, பலவீனங்கள், கொரோனா போன்ற ஆண்டவரே கொடிய வியாதிகள்லாம் வராதபடி எங்கள் தேசத்தையும் மக்களையும் ஆண்டவரே காத்தருள வேண்டுமா ஜபிக்கிறோம். முதலாவது எங்கள் தேசத்திற்காக ஜபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்கள், ஆண்டவருடைய ஜனாதிபதி, பிரதமர், ஆண்டவர் மத்திய அமைச்சரவை, ஆண்டவரே அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர்,
ஆண்டவரே துணை முதல்வர், கவர்னர், அனைத்து அமைச்சரவை, எம்எல்ஏ, எம்பிக்கள், வார்டு உறுப்பினர்கள், கவுன்சிலர்களுக்காய் ஜபிக்கிறோம். தங்களுக்காய் கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்யும். இரண்டாவது என்னுடைய திருச்சபைக்காக ஜபிக்கிறோம். இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோம். பள்ளிக்கூடங்கள், ஸ்தாபனங்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாய் பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதை தவிர்த்து தேவையற்ற காரியங்களை இந்த நிர்வாகம் செய்கிறது. ஆண்டவரே தயவு கூர்ந்து அவர்கள் பெதஸ்தா மருத்துவன் மேலே ஒரு ஆண்டவர் பார்வை வைக்க கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து ஆண்டவர் நடைபெற போகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். ஆண்டவரே இதோ இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்க்காக ஜபிக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் அமைதி சமாதானம் பெருகட்டும். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா கண்டங்களில் இருக்கிற எல்லா நாடுகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொரு நாட்டிலையும் அமைதி சமாதானம் பெருகட்டும். குறிப்பாய் உக்ரைன் ரஷ்யா போர், ஹமாஸ் இஸ்ரேல் போர் இந்த வருஷத்துலையாவது முடிய வேண்டும் என்று நாங்கள் கண்ணீரோடு ஜபிக்கிறோம். ராஜா பாதம் தொட்டு ஜபிக்கிறோம். எத்தனையோ மக்கள் இறந்து போனாங்க, குழந்தைகள், பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. தயவு கூர்ந்து கண் நோக்கி பாருங்க. சமாதானத்தின் உடன்படிக்கையை என் தேவன் நிலை பெயராது என்று சொன்ன ஆண்டவர் இந்த மக்களுக்கு நீர் தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடு. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் 1 வருடமாய் ஆண்டவரே எங்களோடு கூட ஆண்டவரே நீர் இருந்திருக்கு. அதுக்கு முன்பாக 2020 ஆரம்பித்த இந்த காணொளி ஊழியம் தொடர்ந்து ஆண்டவரே இதோ இன்னைக்கு 5வது வருஷத்தில் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த டீமை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் கர்த்தாவே. குறிப்பாக என்னுடைய அன்பர் சார் இந்த இல்லத்தை திறந்து கொடுத்து இந்த சிறப்பான ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரே அவருடைய ஆசீர்வாதங்களை நீர் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில் வழங்கும். அன்பார ஏஞ்சக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள், பார்த்தால் மரியாளுக்காய், உடன்பிறப்புகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதம் தேவைகளை சந்தியும். இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக உடைய வல்லமை, உடைய உடன் நெருப்பு, ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அவரோடு கூட இருக்கட்டும். அதே போல் அவருடைய அன்புக்குரிய சாகோசாருக்காக ஜெபிக்கிறோம். இந்த வருடம் முழுவதுமாக எங்களோடு வந்து ஆண்டவரே இந்த இசை வெளியின் வழியாக அநேக பாடல்களை ஆண்டவர் மக்கள் கற்றுக்கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக நேர்த்தியாய் அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். அடியரோடும் பாபனப்பள்ளி போதக வட்டத்தில் சிறப்பான ஊழியத்தை செய்து வருகிறார். நன்றி செலுத்துகிறோம். அவருடைய நல்ல சுகத்தையும் சாருக்கு நீர் தாரும். இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதமான அவருடைய ஆசிரியர் பணி ஆசீர்வாதம் கட்டும். அன்பான மனைவி ஆண்டு டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு இந்த புத்தாண்டு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இதை கேட்டு பயன்பெறுகிற ஒவ்வொரு உள்ளங்களிலும், இல்லங்களிலும் ஆண்டவர் வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் லைவ் மூலமாக பார்த்து பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் நாங்கள் இயேசு நாமத்தில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை, ஆசீர்வாதங்களை கூறுகிறோம். அவர்கள் பாதுகாப்பு, சமாதானத்தை தேவன் தந்து நீர் வழி நடத்த ராஜா. குறிப்பாக இந்த நாளிலே பலவீனமாக இருக்கிற மக்கள் என்னுடைய ரெவரண்ட் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, பிஜிஎஸ் ராஜ்குமார் ஐயருக்காக ஜெபிக்கிறோம். இந்த புத்தாண்டிலாவது அவள் சுகம் பெற்று மீண்டும் ஊழியங்களை செய்ய ஆண்டவரை நீர் கிருபைத்தார். அதே போல் அவருடைய தீபா, ஏழுமலை, ஆண்டவர் வேலன், லதா, ஆலன், ரஃபியா, வனஜாமா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவங்க எல்லாரும் கண் நோக்கிப்பார். இந்த நாளிலே பிறந்த நாட்களை, திரும்ப நாட்களை காணுகின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாய் என்னுடைய கண்கடியா ஆண்டவரே மேல்நிலை பள்ளியினுடைய லேப் அசிஸ்டன்ட் அன்பு சகோதரர் திரு ஜான் சுதர்சன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாளை காணுகிறார். அவரையும் அன்பு துணைவியார், குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய ஊழியத்தையும் அவருடைய பணிகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. அதே போல அவருடைய ஜேஸ் விக்டர் சாருடைய அன்பு மகன், மூத்த மகன் திரு ஆப்ரஹாம் ஜோசப் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அவருடைய தேவையை சந்திங்க. அவரும் இந்த வேலூர் பகுதியில் ஊழியத்தில் இருக்கிற அறிகிறோம். அவருடைய அன்பு மனைவி, குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே எங்களையும் நீர் எடுத்து பயன்படுத்துங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அடியுடைய குடும்பத்தாரை நீர் ஆசீர்வத்தை வழி நடத்தும். இந்த ஆண்டவரை காணொளி வழியாக பல்வேறு நாடுகளிலே, பல்வேறு இடங்களிலிருந்து கேட்கின்ற எங்கள் தமிழ் மக்கள், ஆண்டவரே இயேசுவை அறியாத மக்கள், இயேசுவை அறிந்த மக்கள் எல்லாரையும் இந்த தேவன் ஆசீர்வாதம். ஆண்டவரே என்னுடைய ஐஎல்சி தவிர்த்து மற்ற சபைகளிலிருந்து இதை பார்க்கிற, கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் உடைய கிருபை தங்கி இருக்கட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, தூய ஆவியின் ஐக்கியம் அவனரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். சார்